Hello students, good morning all of you. Today we will going to discuss about leaf. Okay, last video la vandu nama stem part varaiயும் பார்த்திருப்போம். ஓகேயா, ஸோ branching of stem அப்படிங்கிற வீடியோ தான் லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து லீஃப். ஓகேயா, ஸோ லீஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். க்ரீன் தின் ஃப்ளாட்டண்ட், ஓகேயா, தின்னாக தான் இருக்கும். அண்ட் லேட்ரல் அவுட்க்ரோத்ஸ் ஆஃப் ஸ்டெம். இது வந்து இந்த லீஃப் அப்படிங்கிற வந்து ஸ்டெம் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேட்ரல் அவுட்க்ரோத்ஸ். ஓகேயா, அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கன்ஸ் அண்ட் சைட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஓகேயா, ஸோ ஒரு பிளான்ட்டில் வந்து லீஃப் அப்படிங்கிறது தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய பார்ட்டாக இருக்குது. அண்டு டிரான்ஸ்பிரேஷன் நடக்கக்கூடிய பார்ட்டும் லீஃப் தான். ஓகேயா, ஆல் த லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட் டுகெதர் ஆர் ரெஃபர்டு டு அஸ் பைலோம். ஓகேயா, ஸோ எல்லா லீஃபையும் வந்து ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா லீஃபையும் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பைலோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இதோட லீஃபோட கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, லேட்ரல் அப்பண்டேஜ் ஆஃப் ஸ்டெம். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ சொன்னேன் இல்லையா ஸ்டெம்மோட அவுட் க்ரோத்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். அண்ட் பார்ன் அட் நோட் ஆஃப் ஸ்டெம். ஓகே, ஸோ அது வந்து எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய நோடுலேருந்து உருவாகுது. ஓகேயா, அண்ட் எக்ஸோஜீனஸ் இன் ஆர்ஜின்ஸ். ஓகே, ஒன்றும் கிடையாது, அவுட்க்ரோத்ஸ் தான் சொல்கிறாங்க, ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய அவுட்க்ரோத்ஸ் இது. அண்ட் இட் ஹேஸ் லிமிட்டட் க்ரோத். இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு க்ரோத் வந்து முடிஞ்சிடும். இதில் எல்லா பிளான்ட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா லீஃப் வந்து சின்னமாக தான் இருக்கும். லைக் மியூசா, அதாவது பனானா, அந்த மாதிரியான பிளான்ட்டில் தான் லாங் லீஃப் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்குன்னு ஒரு லிமிட்டட் க்ரோத் இருக்குது, இவ்வளோ தான் வளரும் அப்படின்ட்டு, அதாவது லீஃபுக்கு. ஓகே, அண்ட் இட் டஸ் நாட் பாசஸ் அபிக்கல் பட். இதில் வந்து அப்பிக்கல் நுனியில் வந்து பட் அந்த மாதிரி எதுவுமே இருக்கிறது கிடையாது. அண்ட் இட் ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ், நேம்லி லீஃப் பேஸ், பீட்டியோல் அண்ட் லேமினா. ஓகே, இதில் வந்து 3 இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் வந்து ஒரு லீஃபில் இருக்குது. என்ன அப்படின்னா லீஃப் பேஸ். ஓகே, லீஃப் வந்து ஸ்டெம்மில் அட்டாச் ஆகியிருக்கக்கூடிய இடம் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு பீட்டியோல் அப்படின்னா அந்த ஸ்டெம் அட்டாச் ஆகியிருக்கிற இடத்துல இருந்து லீஃப் வந்து நல்லா பெருசாக விரியும் இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட அந்த நுனி பகுதி, அதாவது காம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இலை காம்பு. ஸோ அதுதான் வந்து பீட்டியோல். அண்ட் லேமினா, லீஃப் பிளேடு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லேமினா. அந்த ஃப்ளாட் அண்ட் க்ரீனிஷ் பார்ட்டு தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லேமினா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லேமினா ஆஃப் தி லீஃப் இஸ் டிரான்ஸ்வர்ஸ்லி பை வாஸ்குலர் ஸ்ட்ராண்ட்ஸ் கால்டு வெயின்ஸ். ஓகேயா, ஸோ இந்த லேமினா ஸ்ட்ராண்ட்ஸில் கூட வாஸ்குலர் பண்டல்ஸ், அதாவது வாஸ்குலர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ரன் ஆகியிருக்கும் டிரான்ஸ்வர்ஸாக. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுதான் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, லீஃப் வெயின்ஸ். ஓகேயா, ஸோ இதுதான் கேரக்டர்ஸ். அண்ட் இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோன்னா அதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு முன்னாடியே தெரியும், ப்ரைமரி ஃபங்க்ஷன் அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் எல்லாத்துலேயும் படிச்சுட்டு வரோம். ஸோ இதில் உள்ள ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னா கண்டிப்பாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது, டிரான்ஸ்பிரேஷன், கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், ப்ரொடெக்ஷன் பட் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ் சொலிட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ரைமரி ஃபங்க்ஷன், லீஃப் பண்ணக்கூடிய ப்ரைமரி ஃபங்க்ஷனாக இருக்குது. அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோரேஜ், எக்ஸாம்பிள் வந்து ஆல்வேரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து ஒப்பன்சியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து க்ளோரியோஸாக கொடுத்துருக்காங்க, செங்காந்தல் மலர், நம்ம ஸ்டேட் ஃப்ளார் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேயா, க்ளோரியோஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீப்ரொடெக்ஷனுக்கு வந்து ப்ரையோபைலம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லீஃபாக இருந்துக்கிட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸில் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லீஃப் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே செகண்டரி ஃபங்க்ஷன், அதாவது மாடிஃபிகேஷன்ஸ் தான் அதில் ஃபங்க்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஓகேயா, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.